ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கான வீடியோ யாருக்கா இருக்கும்னு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆஃப்கோர்ஸ் நம்ம ஜெமினுக்கு தான். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா? அவருக்காக தான் இன்னைக்கான வீடியோ. அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும். ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்கில் எடுக்க பார்க்குறேன். பட் முடியலன்னா ப்ளீஸ் அதை கண்டுக்காதீங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஜெமினுக்கு ஒரு குட்டி விஷ் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கும் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெமின், ஹாப்பி பர்த்டே. இதை தவிர என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரில. ஒரு ப்யூர் சோல் நான் இது வரைக்கும் பார்த்ததுலையே. அண்ட் தேங்க்ஸ் எங்கள் லைஃப்பில் எங்கள் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக மாற்றினது. அண்ட் திரும்பவும் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் லைஃப் லாங் இதே ஹாப்பினஸோட, இதே க்யூட் ஸ்மைலோட எல்லாருக்கூடையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அண்ட் உங்கள் ஆசையும் அதான் நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஜெமின். ஓகேடா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு மேரேஜ் ஹாலை தான் காட்டுறோம். அந்த மேரேஜ் ஹால் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக நிறைய ஃப்ளவர்ஸோட நிறையா பேர் அவங்க ஹாப்பியாக அங்கங்கே நின்றுட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே இங்கே ஒரு ரூமுக்கு வந்தால் இங்கே நீங்கள் தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ரொம்ப சோகமாக வெளியில் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்களோ நீங்கள் அதை விட சோகமாக உள்ளே இருக்கீங்க. ரொம்ப சோகமாக கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் ரெடி ஆகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் டோர் நாக் பண்ணிட்டு யாரோ உள்ளே வராங்க. நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அவங்க உள்ளே வர்றது உங்கள் அம்மா தான். ஸோ உங்கள் அம்மா நேராக அவங்கள்ட்ட ஒயன் ரெடி ஆகிட்டியா, கிளம்பலாமா? அம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு வாட்டி அப்பாட்ட பேசேம்மா ப்ளீஸ்மா, எனக்கு அந்த கல்யாணம் வேணாம்மா ப்ளீஸ். ஒயன் விளாட்றியா? கல்யாணம் இன்னும் 10 நிமிஷத்தில் முடிய போகுது. இப்போ வந்துட்டு கல்யாணம் வேணாங்கிற? அம்மா நான் முன்னாடியிலேருந்தே கல்யாணம் வேணாம் தாம்மா சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் தாம்மா யாருமே அதை கண்டுக்கலை. ப்ளீஸ்மா ப்ளீஸ், எனக்கு வேண்டாம். ஒயன் சும்மா கூட இந்த மாதிரி சொல்லாத. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வை, அவ்வளோதான். ஒன்றை மட்டும் இல்லை, உன் தங்கச்சி என்ன அவ்வளோதான், எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து கொன்றுவார். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு பயமாக இருக்குமா. ஒயன், நீ எவ்வளோ பயந்தாலும் சரி உங்கள் அப்பா உன்னை விட மாட்டார். நீ இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும். அம்மா ப்ளீஸ்மா. எனக்கு தெரியாது ஒயன், என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஜெமின் ரொம்ப நல்ல பையன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். நீ கவலைப்படாத. அம்மா நீ சீக்கிரம் கிளம்பு, நான் உன்னை அப்புறம் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா போனது ரொம்ப சோகமாக உட்காந்து அந்த கண்ணாடியவே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி இப்போ உங்கள் தங்கச்சி தான் நிற்கிறா. நீங்கள் அவளை திரும்பி பார்க்காம அந்த மிரர் வழியாகவே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் தங்கச்சியும் மிரர் வழியாக அவங்கள பார்த்துட்ருக்கா. 2 பேருமே எதுவுமே சொல்லிக்காமல் அந்த மிரர் வழியாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் தங்கச்சி தான், என்ன ஒயன் என்னாச்சு? பயமாக இருக்கு டீனா. வேறு வழி இல்லை ஒயன், கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் டீனா, ஆனால் ஆவனா எதுவுமே இல்லை, உனக்கே தெரியும்ல நம்ம அப்பா என்ன பண்ணுவாருன்னு. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிரச்சனை இல்லை டீனா. இந்த பையன், இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன் என்னாச்சு? ஒருவேளை இவனும் நம்ம அப்பா மாதிரி இருந்துட்டானா, ரொம்ப டார்ச்சர் பண்ணானா, என்ன பண்ணுறது? உனக்கே தெரியும்ல அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவனும் இருந்துட்டானா? கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பில்லை ஒயன். அவரை பார்க்க கொஞ்சம் நல்லவராக தான் தெரிகிறாரு. நம்ம அப்பாவை பார்க்க மட்டும் ரொம்ப கெட்டவர் மாதிரி தெரிகிறாரா? அதுவும் சரிதான். ஏன் நம்ம அப்படி நினைக்கணும்? எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும், சரியா? ஆனால் அப்பா இதை எனக்காக பண்ணால் சரி, அவர் பிஸ்னஸ்க்காக தானே பண்ணுறாரு. அவர் ஏன் நன்மைக்காக பண்ணலையே. அவர் எதை தான் நம்மளுக்காக பண்ணியிருக்காரு? எல்லாமே பிஸ்னஸ் 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 தானே. வேறு வழியே இல்லை, நீ இதை பண்ணி தான் ஆகணும். கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் அவன் கூட இருப்பேன். ஒருவேளை நம்ம அப்பா மாதிரி பண்ணான்னு வையேன், டிவோர்ஸ் பண்ணிடுவேன் விடு. டீனா, என்ன பேசிகிட்ருக்க நீ? ஏய் என்ன, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், அது இதுன்னெலாம் சொல்லிட்டு வராத. அவன் உன்னை ஏதாவது பண்ணான்னு வை, அடுத்த நாள் அவனுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் போய் நிற்கும், சரியா? ஏய் ஏன்டி இப்படிலாம் பேசிகிட்ருக்க?
அப்படி தான் பேசுவேன். அதெல்லாம் விடு. ஃபஸ்ட்டு நீ ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டேன். பரவாயில்ல, அழகா டால் மாதிரி இருக்க. வா நம்ம ஃபோட்டோ எடுப்போம். ஏண்டி உனக்கு இந்த நேரத்துலேயே ஃபோட்டோஸ் கேட்குதாடி? இங்கே பாரு, என் நல்லதோ கெட்டதோ மெமரிஸ் தானே எல்லாம். இப்போ உனக்கு இப்படி இருக்கும். ஒருவேளை உன் புருஷன் ரொம்ப நல்லவனாக இருந்து உனக்கு கையில் வச்சு தாங்குறவனாக இருந்தான்னு வச்சுக்கோயேன், அப்போ யோசிப்பேன், கல்யாணத்து அன்னைக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையேன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்களை அழைச்சிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு செம்ம நர்வஸாக இருக்குது. என்ன ஆக போதோ எப்படி ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே உங்கள் அம்மா கூட போயிட்டுருக்கீங்க. அங்கே போயிட்டு ஸ்டேஜ்கிட்ட உங்கள் அப்பா கூட உங்கள் அம்மா விட்டுடுறாங்க. நீங்கள் உங்கள் அப்பா கூட ஸ்டேஜுக்கு போகிறீங்க. ஸ்டேஜுக்கு போயிட்டு ஜிம்மன்கிட்ட ரொம்ப ரொம்ப பயந்து நிற்கிறீங்க. ஜிம்மன் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு ஜாலியாக நிற்கிறான். உங்களுக்கு நான் பயம் அள்ளு விடுது. ஒவ்வொரு நிமிஷமும் ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக ஆகுது. உங்கள் ஹார்ட் பீட் வெளியில் இருக்கவங்களுக்கே கேட்டுரும் போல், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்கு. நீங்கள் ரொம்ப பயத்தோடயே நிற்கிறீங்க. ஃபோன் பார்த்து உங்களை ரிங் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு கை செம்மையாக நடுங்குது. கை நடுக்கத்தோடையே ரிங்கை வாங்கி ஜிம்மன் கையில் போட போகிறீங்க. உங்களுக்கு எந்த கையில் போடுறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு பயம் இப்போ அதிகமாகிடுச்சு. ஒரு நடுக்கத்தோடையே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பார்த்த ஜிம்மன் உங்கள் கையை பிடிச்சி உங்களை கூல் டவுன் பண்ணுறான். என்னாச்சு? பதட்டப்படாது, பொறுமையாக மெதுவாக போடு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு இதை கேட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே காம் ஆகிட்டு அந்த ரிங்கை மெதுவாக ஜிம்மன் கையில் போடுறீங்க. ஜிம்மன் உங்கள் கையில் ரிங் போட்டு விடுறான். ஸோ இப்படியே 2 பேரும் ரிங் போட்டதுக்கப்புறம் 2 பேரையுமே கிஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருப்பீங்க. இப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே திரும்பியும் நீங்கள் செம்மையாக பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி பயந்துட்டே ஜிம்மனை பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கும் புரியுது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ரொம்ப மெதுவாக அவங்கக்கிட்ட வரான். அவன் மெதுவாக வர உங்களுக்கு இன்னும் பயமாகுது. என்ன பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி. ஜிம்மன் மெதுவாக கிட்ட வந்து உங்கள் சீக்ஸில் ரொம்ப க்யூட்டாக ஒரு குட்டி கிஸ் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு தள்ளி போய் நின்றுடுறான். நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஆச்சரியத்தோட ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த வெட்டிங் செரிமனியும் முடியுது. வெட்டிங் செரிமனிலாம் முடிஞ்சிட்டு நீங்களும் ஜிம்மனும் உங்களுக்காக தனியாக எடுத்திருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ உங்கள் கூட உங்களோட தங்கச்சியும் ஜிம்மன் ஃப்ரெண்ட் தியாங்கும் சேர்ந்து கூட வராங்க. நீங்கள் 4 பேரும் ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க. தியாங் தான் கார் ட்ரைவ் பண்ணுறான். அவங்க தங்கச்சி பேசஞ்சர் சீட்டில் இருக்கா. நீங்களும் ஜிம்மனும் பின்னாடி இருக்கீங்க. ஸோ இப்போ அந்த கார் ஒரு மாதிரி அமைதியாக போகுது. அந்த அமைதி எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தியாங் தான் பேச ஆரம்பிக்கிறான். தேவாஜா, அப்புறம் என்ன கல்யாணம்லாம் ஆச்சு, இனிமேல் நான் வீட்டுக்கு வரலாமா இல்லை அவங்க பெர்மிஷன் வாங்கணுமா? என்னடா? இல்லைடா, முன்னாடி மாதிரி வீட்டுக்கு வரலாமா இல்லை பெர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்டேன். மேபி நீ பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். அதை விட நீ வீட்டு பக்கம் வராமல் இருந்தால் இன்னும் நல்லது. அடப்பாவி, கல்யாணம் ஆகி 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பொண்டாட்டி தர்சனம் ஆகிட்டியா? ஆமாம், என்ன பண்ண போகிற? என்னம்மா கல்யாணம் பொண்ணு தங்கச்சி இவ்வளோ அமைதியாக வர? அமைதியா? நானா? இல்லை, எல்லோரும் கொஞ்சம் புதுசாக இருக்கீங்களே, அதான் கொஞ்சம் அமைதியாக இருப்போமேன்னு பார்த்தேன். ஓ, அப்போ மேடம் ஒரு ரேடியோவா? அதாம்மா, லொட வாய் ஏதாவது பேசிகிட்டே இருப்பியா? எனக்கு தெரிஞ்சு உங்களை விட கம்மியாக தான் பேசுவேன்னு நினைக்கிறேன் இப்படின்னு உங்கள் தங்கச்சி சொன்ன உடனே அங்கே நீங்களும் சரி ஜிம்மனும் சரி சிரிச்சிடுறீங்க. தியாங், ஓ மை காட், ஒரே அசிங்கமாக போச்சு. சரிம்மா விடுமா. அப்புறம் என்ன, உங்கள் அக்கா கூட எத்தனை நாள் ஸ்டே? இல்லை, நான் இன்றைக்கி நைட்டே கிளம்பிடுவேன். ஏம்மா? உங்களுக்கு தான் புது பொண்ணு புது மாப்பிள்ளை தனியாக விடணுங்கிற அறிவு இல்லைன்னா எனக்கும் இருக்காதா என்ன? ஏய், என்ன ஓவராக பேசுகிற?
அதனால தான் நான் இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன். நீங்கள் தான் என்னை பேசுனீங்க, அதான் பேசுகிறேன். என்ன இப்போ உங்களுக்கு? எல்லாம் என்ன சொல்லணும், நானே வாய் கொடுத்து வாங்கிக்கிட்டேன். சரி பேசு கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் அழைச்சிக்கிறான். இப்படியே எல்லோரும் போய் வீட்டுக்கு ரீச் ஆகுறீங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் போன பிறகு தேங்கும் உங்கள் தங்கச்சியும் உங்களை அங்கேயே விட்டுட்டு 2 பேரும் டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நீங்கள் அந்த வீட்டையே ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் ஓகே நீங்கள் கொஞ்சம் கூல் ஆகட்டும், ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃப்ரீயாக விட்டுடுறான். ஸோ உங்கள்கிட்ட இதான் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த வீட்டில் என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இதான் ரூம்னு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரூமுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா ஜிமின் அந்த ரூமில் தான் இருப்பான். ஸோ நீங்கள் இப்போது லைட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் ரூம்குள்ளே இல்லை. எங்கடா அப்படின்னு பார்த்தா அவன் ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்ருக்க தெரியுது. ஸோ நீங்கள் இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் பெட்டில் படுத்துடுறீங்க. பெட்டில் படுத்துட்டு நல்லா தூங்கிடுறீங்க இருந்த டயர்டுக்கு. ஸோ ஜிமின் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா நீங்கள் அழகாக ரொம்ப குட்டியாக தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் பார்த்துட்டு ஒரு க்யூட் ஸ்மைலோட அவனும் உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். மூஞ்சில் வெயில் செம்மையாக அடிக்குது அந்த பால்கனி டோர் வழியாக. உங்களுக்கே தெரியுது டைம் ரொம்ப ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்போதும் போல் எழுந்திருக்கிறீங்க. ரூம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அந்த ரூமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ரூமை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்கள் ரூமை நீங்களும் உங்கள் தங்கச்சி தான் ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. இப்போது எந்திரிச்சிட்டு ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் உங்கள் பக்கத்தில் படுத்திருக்கான். உங்களுக்கு ஜிமின் அவ்வளோ பக்கத்தில் பார்த்தோன்னே டக்குன்னு பயம் வந்துடுது. நீங்கள் பயத்தில் எந்திரிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அப்போது பெட்ஷீட் தடுக்கி பெட்லேருந்து கீழே விழுந்துடுறீங்க. கீழே விழுந்துட்டு ஐயோ போச்சுரா, மெதுவாக எந்திரிச்சிருக்கலாமோ, ஐயோ அவர் எந்திரிச்சிட்டாரா, சரி இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எந்திரிச்சு அப்படியே பெட்டுக்கு மேலே பார்க்குறீங்க. ஜிமின் அதே போஸில் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அந்த பெட்டு மேலே உங்கள் தலையை வச்சுட்டு ஜிமின் தூங்குறதே பார்த்துட்ருக்கீங்க. அவன் தூங்குறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்கள் ஜிமினே அப்படியே கண் சம்மட்டாமல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே கொஞ்சம் திரும்பி படுக்கிறான். திரும்பி படுக்கும்போது ரியாலிட்டிக்கு வரீங்க. ரியாலிட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்து குடுன்னு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. ஜிமின் இந்த சத்தம்லாம் கேட்டுட்டு என்னடா அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறது தெரியுது. அவன் சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் படுத்து தூங்கிடுறான். நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ போய் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கிச்சனுக்கு போனால் எது எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு சரி இதை வச்சு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு காய்கறி வெட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் காய்கறி வெட்டிகிட்ருக்க அதே டைம் ஜிமின் ஃப்ரெஷ் ஆகிட்டு எந்திரிச்சே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமை விட்டு வெளியே வரான். நீங்கள் ஜிமின் வந்ததை கவனிக்காமல் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அங்கேருந்து மெதுவாக உங்களுக்கே தெரியாமல் பேக் ஹக் பண்ணுறான். அந்த ஹக்கை நீங்கள் எதிர்பார்க்காம பயத்தில் கத்தி ஜிமினை பிடிச்சி ஒரே தள்ளிடுறீங்க. ஜிமினுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பயத்தில் சாரிங்க, அது நீங்கள் இப்படி வருவீங்க நான் எதிர்பார்க்கல, சாரி நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இல்லை என் தப்பு தான், நான் தான் அப்படி வந்திருக்கக்கூடாது, சாரி. கையில் எதுவும் வெட்டிக்கல? இல்லை நான் எதுவும் வெட்டிக்கல. உங்களுக்கு எதுவும் அடிபட்டுருச்சா? எனக்கு எதுவும் அடிபடல, சாரி. இல்லைங்க, நான் தான் சாரி சொல்லணும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை என்ன பார்த்துட்ருக்கான். இப்போது மெதுவாக அவங்க பக்கத்தில் நின்றுட்டு சாரி நான் பயமுறுத்தி இருந்தா. இல்லைங்க அப்படிலாம் இல்லை, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு, அதான். அப்போ எனக்கு மட்டும் இதெல்லாம் நான் பழகின விஷயமா? இல்லை நான் அப்படி சொல்ல. புரியுது. அப்போது இனிமேல் பழகிக்கிறியா? இனிமேல் பழகிக்கிறியான்னு? ட்ரை பண்ணுறேங்க. ட்ரையா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். ஜிமின் உங்களை பார்த்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போது வேலையெல்லாம் ஒரு மாதிரி தட்டு மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஒரு திங்ஸாக எடுக்கிறீங்க, பட் அதை அவசரத்தில் வைக்கிறேங்கிற பேரில் கீழே போடுறீங்க, இது அப்புறம் மாற்றி எடுத்துடுறீங்க. ஸோ இதே மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட, ஒயன் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? இல்லை இல்லை அது அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, அவ்வளோதான். அதை தான் கேட்குறேன், என்ன ஆச்சு? அது புது இடம்ல, அதனால். சரி விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை இல்லை வேணாம், நீங்கள் வந்து ஹாலுக்கு போங்க, நானே குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு எதுவும் காஃபி டீ எதுவும் வேணுமா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவன் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் குக் பண்ணுறது பார்த்தா ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷ்னலாக குக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பேன்னு பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவன் கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் சமைச்சிட்டு டைனிங் டேபிள் எடுத்து கொண்டு போய் வைக்கிறான். இப்போது டைனிங் டேபிளில் வச்சுட்டு 2 பேரும் தான் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சர்வ் பண்ணிகிட்ருக்கான். அவன் சர்வ் பண்ணுறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா எந்த வேலையும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அவர் எல்லாமே அவங்க அம்மாவை தான் வேலை வாங்குவார், இல்லைன்னா நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாரும் சர்வ் பண்ணதே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது இந்த ஃபீலிங்கு. நீங்கள் கண்ணு கலங்க ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அதை பார்த்துட்டு, ஏய் ஒயன் என்னாச்சு? என்ன அவ்வளோ காரமாக இருக்கா? ஆனால் நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே, நெடியேறுதா? ஒயன் என்னாச்சு? ஏன் இப்போ நீ அழுகுற? இல்லை இல்லை, ஒரு ஹாப்பி டியர்ஸ். ஹாப்பி டியர்ஸா? ஆமாம். எதுக்கு? அதெல்லாம் அப்படி தான். சரி நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். இல்லை நான் பண்ணுறேன், சாப்பிடு. இல்லைண்ணா, சொல்கிறத கேளு, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜிமின் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வீட்டையே சுற்றி வரீங்க. ஜிமின் எப்போ தாண்டா வருவா, இவள்கிட்ட எப்படா பேசுகிறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 நாள் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜிமினை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். நீங்கள் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி அவனை அவாய்ட் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்க. இப்போ 2 நாள் இதே மாதிரி போகுது. ஜிமினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்ருக்காவ? இன்னும் எத்தனை நாள் தான் என்னை அவாய்ட் பண்ணலான்ட்ருக்கான்? இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதான். ஒயன் எங்கே இருக்க? இங்கே வா. ஐயோ, இவரே இவ்வளோ கோவமாக கூப்பிட்றாரு. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் எனக்கு காப்பாற்று. இதோ வரேங்க, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். என்னங்க என்னாச்சு? இங்கே உட்காரு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறேன்ல, உட்காருங்க. ஓகே, சொல்லுங்கள், எப்பயாவது சொல்லுங்கள். உனக்கு என்ன தான் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லைங்க. அப்புறம் ஏன் என்னை பார்த்தாலே ஓடுற? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? அதுவா? அது ஒன்றும் இல்லைங்க, அது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அவ்வளோதான். நர்வஸாக இருக்கா? ஏன்? புது ஆள்கிட்ட நான் அவ்வளோவா பேச மாட்டேன். புது ஆளா? நான் உன் புருஷன்டி, என்னடி புது ஆளுங்கிற? புருஷனாகவே இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் பேசுகிறது புதுசு தானே, அதான். அடி பாவி, இதை முதலே சொல்லியிருந்தா எங்கள் அப்பன்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கி நிச்சயம் பண்ண மறுநாளே பேசியிருப்பேன்டி உன்ட்ட. அப்படியா? ஆமாம். நான் கூட நீ ரொம்ப ஃப்ரீ டைப்புனானுங்க. சரி ஓகே, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸி ஆகிட்டேன். என்ன சொல்லணும்? அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான். கொஞ்சமா? ஊர் பட்டது இருக்குது. சரி கிட்ட வா.
கிட்டவா? இல்லை வா, நான் அங்கேயே உட்காந்து பேசுகிறேனே. உன்னை இப்போ நான் கிட்ட வான்னு சொன்னேன் அப்படின்னு ஜெமன் கூப்பிட்றான். ஸோ நீங்கள் ரொம்ப தயங்கி போய் அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. இப்போ அவன்தான், ஏன் இந்த இடத்த நான் லீஸ் கூட போறியா? இல்லை. அவள் பக்கத்தில் வா. இது பத்தாதா? பத்தாது, கிட்ட வா. இப்போ வா, கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அவங்க ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறான். பக்கத்தில் இழுத்துட்டு உங்கள் கால் எடுத்து அவன் கால் மேலே வச்சுட்டு உங்களை ரொம்ப பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சு உங்கள் இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, உள்ளெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்குது. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, ஒரு மாதிரி பண்ணுது. நீங்கள் அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஜெமனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அவன் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு வெளியில், என்ன உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணுமா? என்னது? கிஸ் பண்ண. என்னங்க கிஸ் பண்ணுறி? அது என்ன? எனக்கு தெரியாது. என்னது தெரியாது? இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்க, கல்யாணம் ஆச்சு, கிஸ் பண்ண தெரியாதா? சரி, நான் இப்போ சொல்லித்தரேன், நீ அதே மாதிரி திரும்ப பண்ணு, சரியா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட அடுத்த செகண்ட் ஜெமன் உங்களை பிடிச்சி ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில, ரொம்ப முழிச்சிட்ருக்கீங்க. ஜெமன் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் மெதுவாக அதை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்த்து, தெரியுதா, இப்படி தான் பண்ணும், எங்க திரும்ப பண்ணு. என்னது? என்ன முழிக்கிற? இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணனே தெரிலையா? சரி இரு, திரும்ப சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு வயிற்றுல முளைச்ச பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. உங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில, எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு தெரில, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஜெமன் திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். அவங்கள பார்த்துட்டு, என்ன ஓகேவா, இப்போ நீ பண்ணுறியா? ஏங்க அது நீ வேலைக்காக மாட்ட, சரி இரு, நானே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் திரும்பி அவங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வேலையை அவன் கையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே உங்கள் உடம்பு ஃபுல்லாக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஹெவன் ஃபீலிங் தருது. நீங்கள் அப்படியே அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜெமனோட ஹேரை செம்ம டைட்டாக க்ரிப் பண்ணிட்டு ஒரு மாதிரி மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜெமன் அவ்வளோதான், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெம்ப்ட் ஆகிட்டான். உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் தூக்கி போடுறான். நீங்கள் அவன் போட்ட ஸ்பீடுக்கு அந்த பெட்டில் செம்மையாக பவுன்ஸ் ஆகுறீங்க. நீங்கள் பவுன்ஸ் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே ஜெமன் உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகிட்டு, என்ன கிஸ் பண்ண சொல்லி தந்தேன், கற்றுக்கல, இப்போ இதை சொல்லித்தரேன், கற்றுக்கோ. என்னது? ஆமாம், இதை சொல்லித்தரேன், கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அவனோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அதை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஃபீலே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அழகாக அங்கே ஒரு குட்டியான மேக் அவுட் போகுது. அந்த குட்டி மேக் அவுட்டே ரொம்ப லாங்காக போகுது. அந்த மேக் அவுட்டை முடிச்சுட்டு ஜெமன் உங்கள் பக்கத்தில் படுத்திருக்கான். உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு நெத்திலே ரொம்ப க்யூட்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு உங்களை பார்த்து, இங்கே பாரோயன், எனக்கு தெரியும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் உங்கள் அப்பா மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிற பயம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீரும் வராது.
இப்போல்லாம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும் ஆசை தான், ஆனால் என்னால் சத்தியமாக பண்ண முடியாது அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். உங்களுக்கு இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு உடனே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஜிம்மன் அதை பார்த்துட்டு குட்டி ஸ்மைலோட, அல்லாத சொல்ல வர்றது ஃபுல்லாக கேளு. எனக்கு இப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணணும் ஆசை தான், பட் தெரியல நான் கண்டிப்பாக அப்படி இருப்பேனான்னு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை ஹாப்பியாக பத்திரமா ரொம்ப 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 ஹாப்பியாக பார்த்துப்பேன். ஆனால் கண்டிப்பாக உங்கள் அப்பா மாதிரி உன்னை நான் ட்ரீட் பண்ண மாட்டேன். நீ என்னோட பிரின்சஸ், என்னோட ஒன்லி பிரின்சஸ். இல்லை குயின், என்னோட வேர்ல்டுக்கான குயின். என்னடா கல்யாணம் ஆகி 2 நாளில் குயின்கிறான் பிரின்சஸ்ங்கிறான்னு பார்க்குறியா? கல்யாணம் ஆகி தான் 2 நாள் ஆகுது, ஆனால் நான் உன்னை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என்னது? ஆமாம், நான் உன்னை 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அதான் எங்கள் அப்பாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொன்னேன். உங்கள் அப்பாவும் ஏதோ பிஸ்னஸ்க்காக ஓகே சொல்லிட்டான். இல்லைன்னு ஏன் அவனாலாம் ஏதாவது பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன். என்ன உங்கள் அப்பா மேலே அவ்வளோ பாசமா? இருக்காதா பின்ன, அவர் எங்கள் அப்பா இல்லை. சரிதான், அப்பாவுக்கு ஏற்ற பொண்ணு தான். சரி, அப்பாவுக்கு மேலே பாசம் இருக்குது, புருஷன் மேலே இருக்கா? அது சொல்ல முடியாது. என்னது சொல்ல முடியாதா? ஆமாம் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவீங்க? இப்போ பண்ணாத திரும்பி பண்ண போச்சு. பர்வர்ட், அதெல்லாம் முடியாது. என்னது பர்வர்ட்டா? என்னடி கொஞ்சம் கொஞ்சமாக சுயரூபத்தை காட்டுறியா? ஆமாம் காட்டுவேன். ஏன் உங்களால் தாங்க முடியாதா? இனிமேல் தாங்கி தானே ஆகணும். ஓ அப்படி சலிச்சிட்டுலாம் நீங்கள் ஒன்றும் தாங்க தேவையில்ல, பரவாயில்ல போங்க. என்ன திமிரா? ஆமாம் கொஞ்சம். சரி இப்போ அந்த திமிரை அடக்கி காட்டுறாரு. இல்லை வேணாம் ஜெவன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஜெவன் எதையுமே கண்டுக்காம திருப்பி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அவன் ரெடி ஆகிறான். ஓகேடா, நான் அந்த 1 ஷாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் வேறு 1 ஷாட் தான் யோசிச்சுருந்தேன். நான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வேலையில் மாட்டிக்கிட்டேன். ஸோ என்னால் ஃப்ரீயாக இருந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண முடியல. என்னை சுற்றி இப்போ ஒரு கும்பலே இருக்குது, அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு வந்து உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னால் சரியாக வீடியோ பண்ண முடியல. ஜிம்மனோட பர்த்டேக்கு ஒரு நல்ல வீடியோ போடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப சாரி, என்னால் பண்ண முடில. ஆனால் கண்டிப்பாக இதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் எபிசோட், அதாவது ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் மேக் பண்ணி போட்டுடுறேன். ஜிம்மன் பர்த்டேக்கான ஸ்பெஷல் வீடியோ இதுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ ஜிம்மன் பர்த்டேக்கான ஸ்பெஷல் வீடியோ தான். அது ஸ்ட்ரைட் வீடியோவா இல்லை பிஎல் வீடியோவா அப்படிங்கிறத யோசிக்கிற கதையை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஆனால் ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக வந்துடும்டா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பர்த்டே ஸ்பெஷல் வீடியோவை போட்டு ட்ரை பண்ணுறேன்.